இப்போ நம்ம புழுங்கல் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்க புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புழுங்கல் அரிசி வந்து 1 மணி நேரம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் நறுக்கி வச்சுக்கிற வெண்டைக்காயும் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசி நல்லா ஊற வச்ச அரிசியை எடுத்துக்கின்னு நம்ம வெண்டைக்காயும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு உப்பு போட்டு இதை ஊற வச்ச அரிசியோடு சேர்ந்து கலந்து இதை நான் அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடுகெல்லாம் பொரிஞ்சது வந்து கொஞ்சம் ஆறணும். ஏன்னா சூடாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஆறின பிற்பாடு நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஒரு மணி நேரமாவது நல்லா கொஞ்சம் ஊறணும். அது நல்லா அந்த கொஞ்சம் புளிப்பு ஏறினா தான் தோசை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். நமக்கு கெடுதலும் ஒன்றும் வராது. மாவு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. நம்ம தண்ணி ஏன் தெளிக்கிறதுனா நமக்கு ஹீட்டு அதிகமாகிடுச்சுன்னா அது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த தோசை வந்து நான் வெண்டைக்காவை போட்டு இதில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த தோசை இது வந்து புற்றுநோயை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் ப்ராப்ளத்தையும் அது சரி பண்ணுது. பசங்களுக்கு வந்து இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காய் பொரியலாக செஞ்சால் பிள்ளைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி தோசை வகையில் அந்த பொருளுங்களை நம்ம எடுத்து இந்த காய்களை எடுத்து போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.